அவருடைய நியமங்களையும் கற்பனைகளையும் மறக்காதீங்க. ஆமா, தாவீது சொல்லுவார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. ஆமா, இந்த பிசாசு வந்து பேசின உடனே இந்த ஏவாள் அக்காவுக்கு மறந்துடுச்சே. அதனாலதான் 1க்கு 2 தடவை நீ சாகவே. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பத்தி பேசினார்ல, இனி வெளிப்படுத்தல் 20 தான் கிடைக்கும். எவ்வளவு இழந்துட்டோம் பாருங்க. ஆண்டவருடைய கற்பனையை மறக்கிற அளவுக்கு மனிதர்களோடு நீங்கள் பேசாதீர்கள். ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவருடைய வசனத்தை மறக்கிற அளவுக்கு. எனக்கு என்ன ரொம்ப பெரிய காரியம்னா, சங்கீதம் 19 தாவீது சொல்றாரு, துணிகரமான பாவத்திற்கு அடியான விலைக்கு காரணம் உடைய வசனம் தேனை விட மதுரமானது, தேனை விட என் கண்களை தெளிவிக்கிறது. அவரே ஒரு பெண்ணை பார்த்த போது நடுங்கிட்டாரு, உடஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. அவருக்கு வசனம் மறந்து போச்சு. பிறக்கும் போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயான்னு படிச்சவருக்கே வசனம் மறந்து போகுது. அப்ப கர்த்தருடைய வாக்குகளை, திருவாக்குகளை மறக்காதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த பைபிளை தூக்கி சொல்லுங்க, இதை பெற்றிருக்கிற ஜாதி வேற யாரும் இல்லை. ஆமா, நான் உங்களுக்கு சொல்லவா, இந்த பைபிள் உலக தொடக்கத்தை சொல்லுது, நம்ம பிறப்ப சொல்லுது, உலகத்துல பாசை எப்படி வந்துச்சுன்னு சொல்லுது, மனுஷன் எப்படி பிரிஞ்சு வாழ்ந்தான்னு சொல்லுது. ஆமா, மனுஷனுடைய பாவத்தை எப்படி மன்னிக்கப்படுதுன்னு சொல்லுது, இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் எங்க போவான்னு சொல்லுது, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பை சொல்லுது, புதிய பூமியை சொல்லுது, 1000 வருஷ அரசாட்சியை சொல்லுது. இந்த பைபிளை ஒழுங்கா இதை டெய்லி காலையில கட்டி அணைச்சிட்டு இதான் என் சொத்துன்னு சொல்லிப்பாரு. வெரி பிளெஸ்ட் நம்ம. ஏன்னா நான் நினச்சி பார்ப்பேன், செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் இங்கேருந்து எப்படி தான் அனுப்புகிறான். நம்ம ரிமோட் கார் மாதிரி தாங்க பிரியமானவர்கள். இங்கேருந்து ரிமோட் அமுக்குனா அவங்க கார் ஓடுற மாதிரி நாசாவில் இருந்து ரிமோட்லேயே இங்கேருந்து எல்லாம் போகுது, சாப்பாடு போகுது. மேஜிக்காக இருக்குங்க இந்த வளிமண்டலத்தில். இந்த வளிமண்டலத்தை தாண்டி அடுத்த நிலாவுக்கோ நீங்கள் வேற செவ்வாய்க்கோ நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்கன்னா இடையில ஆண்டவர் ஒரு தீ புலம்பு வச்சிருக்காரு. ஆனால் எப்படி தான் கண்டுபிடிச்சானோ அந்த தீ புலம்பை தாண்டி தான் வளிமண்டலத்துக்குள்ள அடுத்த காரியத்துக்குள்ள போக முடியும். அதனால அவன் உருவாக்குற விண்கலங்களை எத்தனை பேரன் கீட்டு வெப்பம் பட்டாலும் உள்ள போய் டேமேஜ் ஆகாத அளவுக்கு விண்கலங்களை உருவாக்குறான். ஏன்னா அந்த வெப்ப அலைகளை தாண்டி தான் அவன் உள்ள போய் இறங்க முடியும் அடுத்த இதுக்குள்ள. எனக்கு இதுதான் எப்படி கண்டுபிடிச்சான், எப்படி கண்டுபிடிச்சான், அந்த பூமியை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் சந்திரன்ல இருந்து பார்த்தா இந்த பூமி தெரியுமா என்ன? எனக்கு மேஜிக்காக இருக்கு. ஆனால் மரணத்துக்கு பின்னான வாழ்க்கையும் நம்மை படைத்த தேவனையும் நமக்காக அவர் வந்ததையும் இதெல்லாம் படிப்பானா? இந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களையும் இதெல்லாம் படிப்பானா? இதெல்லாம் தெரியுமா? நம்ம எவ்வளவு பெரிய ஜாதி தெரியுமா? இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களை. எதிரியை நேசிக்க சொன்னார், எதிரி வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போட சொன்னார், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புன்னு சொன்னார், சத்துருக்களை நேசிக்க சொன்னார், சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க சொன்னார், பகைக்கிறவனுக்காக நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். இப்படி ஒரு நீதி உள்ள கட்டளையை வேறு ஏதாவது ஜாதி பெற்றிருக்கா? ஒரே பிள்ளை உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். ஏன் ஒரே பிள்ளை கூட்டிட்டு வந்து பேசுறாரு? நீ வசனத்தை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பூமி கொடுக்குது, உன் சொந்தக்காரன் கொடுக்குறா, நீ நடந்து போகும்போது கொடுக்குறா. வசனத்தை வேகமா மறந்துடுற, கனியை பார்த்த உடனே வசனத்தை மறந்துடுற. கனினா நன்மை தீமை அறிகிற கனி. நல்ல கவனிங்களேன் பிரியமானவர்களே, அந்த ஆதாம் ஏவாளும் பக்கத்துல இருந்த அந்த ஜீவ விருட்சத்தை பத்தி என்னைக்காவது யோசிச்சாங்களாங்க? என்னைக்காவது இந்த 2 பேரும் அந்த கப்பிள்ஸ் போய் உட்காந்து, ஏப்பா இந்த நன்மை தீமை அறிகிற கனிக்கு பக்கத்துலயே ஒரு ஜீவ விருட்சம்னு ஒன்று இருக்கு, முதல் 2 பேரும் அதை சாப்பிடுவோமா, அப்புறம் நம்ம நன்மை தீமையை சாப்பிடுவோம் அப்படின்னு என்னைக்காவது? ஆண்டவர் பாருங்க, பக்கத்துல தான் 2யுமே வச்சிருந்தார். 2மே தோட்டத்துக்கு நடுவுல தான் இருக்கு. என்னைக்காவது இந்த ஏவாளு அந்த ஜீவ விருட்சத்தை பார்த்தாங்களா? அவருடைய வார்த்தை எல்லாம் ஜீவ விருட்சமால தான் இருக்கிறது. அந்த வசனத்தை உற்று பார்த்தா எல்லாம் உங்களுக்கு புரியும். சில நேரம் எதிரிகள் நம்மளை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க.
அப்போ ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த எதிரிகள்லாம் பேசுகிற அளவுக்கு வச்சிருக்கீங்களேன்னு. அப்போ என் காதில் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்போ பேசுகிறாங்கன்னா அடுத்து அப்படியே ஆண்டவரே சரி அப்போ பேசட்டும், அப்போ நல்லா தான் பேசட்டுமே, இன்னும் நல்லா பேசட்டுமே. அப்போ எப்படி நீங்க ஆறுதல் பட முடியும்? வசனம் உள்ள இருந்தா தானே. பாஸ்டர் பேசுறான், பாஸ்டர் ரொம்ப எங்களை பத்தி பேசுறான், நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்க, எங்களை பத்தி தான் பேசுறான். ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காருப்பா. அதில் பாருங்க, சபைக்கு வரும்போது சாமியை கும்பிட்டோமா, சாமியை பாத்தியா, எனக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பாத்தியா சாமியை, என்ன சாமிக்கு ஏதாவது புதுசா ஏதாவது கொம்பு முளைச்சிருக்கா? ஒரே சாமி தானே, நேற்று இருந்த சாமியை இன்னைக்கு நீ பார்த்த. அதில் என்ன, அது ஒரு பரவசம் வேற. நம்ம ஆளுகளுக்கு ஒரு பரவசம் இருக்க மாட்டேங்குது. சர்ச்சில் ஆண்டவர் பேசினாலும் தூங்குறான், சும்மா இருந்தாலும் தூங்குறான். ஆனால் அங்கதான் பரவசமா நிற்கிறான், பயங்கர பரவசமா நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கூடி வர செய்து என் வார்த்தைகளை நீ கேட்கும்படி பண்ணுவேன். வார்த்தைகளை என்ன செய்வாரா? கேட்கும்படி பண்ணுவேன். அப்போ கேட்குதா காதுல வார்த்தை? எதுக்கு தெரியுமா பேசுறாரு? அவருடைய நீதி நியாயங்களையும் அவருடைய நியாய தீர்ப்புகளையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் மறக்கவே கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு? அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான் சத்தமா. அவைகளை இந்த வருஷம் பைபிளை வாசிச்சு முடிப்பேன் யாராவது தீர்மானம் பண்ணிடலாம்? இருக்கட்டும். கண்ணெல்லாம் தெரியாம போய் அப்புறம் பூத கண்ணாடி ஒன்று வச்சு ஆண்டவர் என்னத்துக்கு நம்ம கூட பேச. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், வசனத்தை தெரிஞ்ச விசுவாசிக்கு தேவன் பேசும்போது அது ருசியுள்ள பதார்த்தங்களா இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தெரியும், அவனோட தேவன் இன்னும் ஆழமா போவார். பூமியில உயிரோடு இருக்க நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, தீமை செய்ய கற்றுக்கொள்றதை விட அது நமக்கு ஆபத்து. வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களை. உங்க பிள்ளைகளுக்கு போதிக்க கடவுள். இன்னைக்கு நிறைய பேர் அது சொல்றது இல்லை. அதனாலதான் அவன் சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லாம முட்டாளா இருக்கான். அப்புறமா பேரண்ட வர சொல்லுங்க, இந்த பேரண்ட வர சொல்லுங்க நிலைமைக்கு விசுவாசிக்க போகக்கூடாது. சத்தமா ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு படிச்சீங்களா இல்லையா நீதிமொழிகள்? கர்த்தருக்கு பயப்படுதலே அவனுக்கு ஆரம்பமே இல்லையே, ஆரம்பமே கிடையாது. சர்ச்சில் வந்து காலாட்டிக்கிட்டே இருக்கிறது, திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, யூட்டர்ன் போடுறது, விளையாடுறது. அப்போ ஆண்டவருக்கு சொல்றாரு, உன் பிள்ளை அதை பயந்து இருக்கும்படி அவன் கற்றுக்கொண்டு உன் பிள்ளைகளுக்கும் அதை என்ன பண்ண போதீங்க. முதல்ல என்ன சொன்னேன்? அதிசயங்களை. ரெண்டாவது என்ன சொன்னேன்? அதிசயத்துக்கான ஆண்டவரை. மூணாவது அவருடைய கற்பனைகளை என்ன செய்யக்கூடாது, அதை பிள்ளைகளுக்கு அறிவிக்க. அப்ப அதிசயத்தையும் பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும், கற்பனையும் பிள்ளைக்கு அறிவிக்கணும். இது ரெண்டும் செஞ்சா நம்மளை விட ஆசீர்வாதமா வருவான். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை செய்யாம அந்த பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் இருக்கான்ல, அவனை பார்த்து வச்சுக்க. அவன் மோசமான ஆள், அவன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவன். நல்லது வசனம் தெளிவா சொல்லி கொடுத்துருவோம் நம்ம. அவன் பகைங்கனாவே வளர்ந்துருவான். கடைசி வரை பகைங்கனாவே இருப்பான். ஆனா எதை சொல்லி கொடுக்க சொல்றாரு? வார்த்தையை கற்றுக்கொடு, என் நீதியை கற்றுக்கொடு, என் நியாயத்தை கற்றுக்கொடு. அப்படி நம்ம தான் அப்படியே அழிஞ்சு போனோம், பகைமையை பாராட்டி பாராட்டி பாராட்டி. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கிறேங்க. நீங்க நினைச்சதை உங்க வீட்டுக்காரால செய்ய முடியாட்டாலும் நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்து சமாதானத்தை. உலகத்திலே கொடூரமானது, அம்மா அட்வைஸ் பண்ணாங்க சாப்பிட மாட்டேன், அப்பா அட்வைஸ் பண்ணாங்க சாப்பிட மாட்டேன், நீங்க எல்லாம் ஆண்டவர் போட்டு போட்டு கொள்ளுவார். அதே மாதிரி நான் கேட்டது என் வீட்டுக்காரன் வாங்கி கொடுக்கல, அவனோட பேச மாட்டேன். அப்ப இந்த வருஷமும் உனக்கு 50 தான். நீ அவன் சதையை வெட்டியா கொடுப்பான் சொல்லுங்க? இருக்கிறது தான் கொடுக்க முடியும். அவனும் வாழணும், குடும்பமும் வாழணும். அப்ப இதுல சமாதானத்தை பேணுனீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னா, இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவரியா. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரியா. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்.
ஒரு தடவையாவது நம்ம மட்டும் நம்ம விருப்பத்தை போட்டு இருக்கிறோமே, நம்ம கூட இருக்க உறவுகளை சந்தோஷப்படுத்தணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கப்பா. சில ஆம்பளைலாம் கல்யாணம் பண்ண அன்னைக்கு செத்தவன் தான், அதுக்கப்புறம் அவனுக்கு உயிரே கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அட்டை பூச்சி செத்துச்சு. புது டிசைன் வந்திருக்கு, நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்க? இப்படியே தான் நிறைய பேர். வேத வசனங்களை மனசில் வைங்க. ஆண்டவர் மேன்மையானவைகளை வைத்திருக்கிறார். கொஞ்சம் குடும்ப வாழ்வில் இந்த பகைமை வந்துருச்சுன்னா பிசாசு வந்துடும். அப்புறம் எங்கிருந்து அற்புதம் வரும் சொல்லுங்க? அதனால தான் சொல்றேன், யார் குடும்பத்தில் கணவன் மனைவி பேசாம இந்த நாளை கடந்தீங்கன்னா நீங்க அடுத்த வருஷம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது, ஃபோனை கட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு போய்க்கிறீங்க அற்புதத்தை. என்ன ஆனாலும் சிரிச்ச முகத்தோட குடும்பங்களை முன்னேற்றுங்க. தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். தேவன் உங்கள் நடுவில் கிரியை செய்வார். இதெல்லாம் நான் அதாவது ரெஃபரண்ட்ங்கிற வார்த்தை கடவுளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி புருஷர்கள் மனைவிக்கு முன்னாடி பயபக்தியாக இருக்கணும். சரி, புருஷனுக்கு முன்னாடி மனைவி பயபக்தியாக இருக்கணும். இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, சாராள் 90 வயதில் அற்புதத்தை பெற்றது காரணம் பார்வோன்ட்ட வித்துட்டு வந்தா கூட, ஏன்பா என்னை மனைவின்னு சொல்ல மாட்டியான்னு சட்டையை பிடிக்க மாட்டான், ஆண்டவன் தான் கூப்பிட்டான். நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, அவள் விசுவாசிகளுக்கு தாயா இருக்கிறாள். என் வேதம் அப்படித்தான் சொல்லுது. இந்த பயபக்திங்கிற வார்த்தைய, ஆண்டவருக்கு கொடுக்கிற வார்த்தைய மனைவி புருஷனுக்கு கொடுக்கணும்னு என் வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு எத்தனை வசனம் எடுத்துக்காட்ட தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு புருஷனை ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி போட்டு ஒரு வேலைக்கார மாதிரி வச்சிருந்தா உங்க வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாகாது. அதை பத்தி எனக்கு தெரியாது. என்ன, அவங்க வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாகாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். நேற்று அந்த ஏசி ஆவடியில் கேப்ரியல் தாமஸ் ராஜா அதான் சொன்னார், மனைவிமார்கள் மேலே இருப்பார்கள், நீங்கள் கீழ் ஃப்ளோர்லேயே உட்காருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதான குடும்பத்திலேயே நடக்குது. எல்லா குடும்பத்திலையும் அம்மா மாதிரி என்ன சொல்றதோ அவன் இழுத்துக்கிட்டே வரணும். நான் அதை பற்றி பேச வரல, பிரியமானவர்கள. அதனால நான் சொல்றேன், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11, 19 2 வசனங்களை பாருங்கள். உபாகமம் 8:11 நான் பார்க்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையார். 19ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து, அது ஏற்கனவே நான் வாசிச்சிட்டேன். அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும். வசனத்தை கை கொள்ள சபை எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. நம்ம பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருப்பான்? அப்படி கை கொள்ற மாதிரி சர்ச்சில் வாலிபர்கள் நடிப்பாங்க. எப்படா வெளியூருக்கு போயிட்டானா, அப்பாடா ரெக்க முளைச்சிச்சு இந்த பாஸ்டர் இல்ல, சபையும் இல்ல, ஜாலிடா. ஆனா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனை மேலே அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கு. 103ஆம் சங்கீதத்துல எவனுடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் தள்ளி ஒருத்த சரீரத்துல சுகத்தை கொண்டு வர்றது யார் தெரியுமா? எவன் பலத்த சௌரியவான் தெரியுமா? இந்த காலையில புதிய வருஷத்துல முதுகு வலி பிரதர், நைட்டு கூட்டத்துல உட்கார்ந்துட்டு போய் உடம்பெல்லாம் வலிக்குது பிரதர். 103ஆம் சங்கீதத்துல பலத்த சௌரியவான்களே, காலையில பேனா இருக்கு பிரதர், கையில நல்ல ஆரோக்கியம் இருக்கு பிரதர், பலத்த சௌரியவான்களே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பலத்த சௌரியவான்களே. படுத்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா படுக்க முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. பலத்த சௌரியவான்களே. அல்லேலூயா. ஆமா, நான் பார்க்கிறேன் இந்த 103ஆம் சங்கீதத்தை நான் படிச்சப்ப கர்த்தருக்கு பயந்துன்னே சொல்லிட்டே வருவார். உனக்கு தான் ஆசீர்வாதம், தகப்பனுக்கு பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குவேன், எல்லாம் தருவேன். ஆனா கடைசியில கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னு சொல்லுவாரு? அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறது தானே. பாத்தீங்களா? அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கற்பனை நினைச்சாலே போதுங்க, வந்துடுவார் பக்கத்துல. இந்த வருஷம் வசனத்துக்காக நிக்கணும், வசனத்துக்காக வாழணும். அதனால மறந்துடவே கூடாது. மறந்துடும் என்ன, ஏவாளு மறந்துட்டு சாகவே சாவாயின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு நான் படிச்ச வசனத்துல என்ன ரொம்ப குத்தி என்னை கிழிச்சது. அதான் என்னைய குத்தி கிழிச்சிட்டு உங்களை கிழிக்காது. ஆமாம், ஆதியாகமம் 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள், அவன் பேசி முடிச்சுட்டு போயிட்டான். அந்த படுவாவி, அந்த பாம்பு பேசி முடிச்சுட்டு போன பிறகு அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதான். அவர் சொல்றாரு சாகவே சாகாது. நம்ம டீச்சிங் என்ன, எந்த டீச்சிங்? ஏவாள் டீச்சிங் சபைக்குள்ள வருது இன்னைக்கு. ஏவாள் டீச்சிங், உலகம் நல்லது, உலகம் ரொம்ப பெருசு, உலகத்தின் ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. பாத்தீங்களா?
ஆண்டவர் சொல்றாரு நீ சாகவே சாவாயின்னு. இந்த அம்மா சொல்லுது புசிப்புக்கு நல்லது. ஆண்டவர் சொல்றாரு நீ செத்தே போவாயின்னு. இந்த அம்மா சொல்லுது. இப்ப ஆம்பளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்க மனைவி பேச்ச சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க மனைவி பேச்ச எல்லாத்துக்கும் கேட்டீங்கன்னா செத்தே போவீங்க. நான் எனக்கு ஆண்டவர் அப்படித்தான் பேசுனேன். எல்லாத்துக்கும் மனைவி பேச்சு கேட்காது. அது முக்கியமா கனியை கொடுத்தா வாங்காது. என்ன கனியை கொடுத்தா வாங்கிறாது. நீ தொலைஞ்ச பறிச்ச தின்னு போ. நிறைய பெண்கள் பார்த்துருக்கீங்களா, புருஷனுக்கு தெரியாம கடனே வாங்க மாட்டாங்க. புருஷனுக்கு தெரியாம ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு 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 துப்பட்டா வாங்குறதுக்கு ஃபோன் அடிப்பாங்க. எங்க 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறவான், அது பொழைச்சிக்கிறோம். இது பழத்தை பறிக்கிறதுக்கே யார்கிட்ட கேட்க மாட்டாங்க. எப்பா பெரிய தோட்டம்ல ஐயா போயிருக்க, பயமா இருக்கு. வசனத்தை கேட்ட அந்த அம்மா ஒரே ஒரு வசனம் தான், நீ சாகவே சாவாய். வேற எந்த வசனமே கிடையாது. ஒத்த வசனத்தையா மறந்துட்டியாமா? நீ வேற என்னத்தை ஞாபகம் வச்சுக்கிற போற? அவன் திட்டினா இவன் திட்டினா, எங்க குடும்பத்துல இவன்லாம் சண்டை போட்டான், இதுதான் ஞாபகம் வச்சுக்க. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். இப்படித்தான் பொண்ணு மாப்பிள்ளை தேடணும். என்ன புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கு. அவர் வசனத்தின்படி வாழ்கிறவன் நித்திய நித்தியமா வாழ்வான. அல்லேலூயா. கடைசியில் எப்படி இருந்து பார்த்தீங்களா முடிவு? படித்தோன்னே நிர்வாணியா இருந்தாங்களாம் ஒருத்தர் பார்த்து. ஆமாம், அதுதான் பண்ணியிருக்கான். அறிவே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். அத்தி பழங்களை இலையை தச்சுட்டு. அதான் நான் சொன்னேன் ஒரு நாள், காத்தடிச்சிச்சுன்னா நிர்வாணம் ஆயிடுவான். என்ன ஆனால் ஆண்டவர் அதனால தான் தோலில் கொடுத்து தெளிவாக போட. இன்னைக்கு வேற இலையை வச்சு தச்சு வச்சிருக்க. காத்துக்கு தடிச்சிச்சுன்னா உன் மானம் போயிடும் அப்படின்னு ஆட்டை அடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாரன், ஒரு நாள் உனக்காக இப்படி நான் சாகணும்டா நீ பண்ண அநியாயத்துக்கு அப்படின்னு 2 ஆட்டை அடித்து அவன் உடம்புல ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பின ஒரு நல்ல கடவுள் நம்முடைய தேவன். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. அதனால என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் 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 தான் முக்கியம். வசனத்தை மறக்காதீங்க. படிச்சு திரும்ப திரும்ப படிச்சு அப்படி அணிச்ச செயலில் திரும்பணும். சங்கீதம் 91, நான் சங்கீதம் 91 6 காரியம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எத்தனை பேர் மனப்பாடமாக வச்சிருக்கீங்களா? 6 காரியம் சொல்லிக் கொடுத்தேன். அப்படியே தூக்கத்தில் தட்டினாலும் என்னை சுத்திகரியும், சந்தோஷமும் மகிழ்ச்சி என்னை கேட்கும்படி செய்யும், சுத்த இருதயத்தை என்னில் தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உதடுகளை திறந்தருளும், சியோனுக்கும் உடைய பிரியத்தின்படி தயவு செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராம். நான் ஒரு பிரசங்கத்தில் இந்த 6 பாயிண்டை சொல்லி பிரசங்கம் பண்ணேன் வருஷ கடைசியில். இதை டெய்லி மந்திர மாதிரி சொல்லுப்பான். ஏன் தெரியுமா? அதுல 2வது வார்த்தை இருக்கு, நீ சந்தோஷமும் சமாதானமும் என் வீட்டில் வந்துருச்சுன்னா நொறுக்குன எலும்பு கூட கழி வரும். தெரியுமா? நொறுக்குன எலும்பு கூட, நொறுக்குனது அவர் தான். நொறுங்கி போன எலும்பு கூட கழி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் இந்த வசனங்கள்லாம் வாயில சொல்லி மறக்க கூடாது. இருதயமே மறக்க